டே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ தேர்வு மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 45 இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விஜயநகரம் தோன்றிய இடம். விஜயநகரம் தோன்றிய இடம் ஆப்ஷன் ஏ துங்கபத்ரா நதி. செகண்ட் கொஸ்டின், விஜயநகர பேரரசு மதுரையை கைப்பற்றியதை பற்றி கூறும் நூல். விஜயநகர பேரரசு மதுரையை கைப்பற்றியதை பற்றி கூறக்கூடிய நூல் ஆப்ஷன் ஏ மதுரா விஜயம். தேர்ட் கொஸ்டின், சங்கம வம்சத்தின் கடைசி அரசர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் விருபாக்சி ராயர். ஃபோர்த் கொஷின், பாமினி பேரரசு உருவான இடம். பாமினி பேரரசு எந்த இடத்துல உருவானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேவகிரி. ஃபிஃப்த் கொஷின், விஜயநகர பேரரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர். விஜயநகர பேரரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் ஆப்ஷன் பி வராகன். சிக்ஸ்த் கொஷின், ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதனை புனரமைத்தவர் யார்? ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதனை புனரமைத்தவர் ஆப்ஷன் பி சிவாஜி. செவன்த் கொஸ்டின், சிவாஜியின் பாதுகாவலர். சிவாஜியின் பாதுகாவலர் ஆப்ஷன் சி தாதாஜி கொண்டதே. எய்த் கொஸ்டின், மராத்தியர்களின் எழுத்து முறை. மராத்தியர்களோட எழுத்து முறை ஆப்ஷன் ஏ மோடி. நைன்த் கொஸ்டின், சிவாஜியை தக்காணத்தின் புற்றுநோய் என அழைத்தவர் யார்? சிவாஜியை தக்காணத்தோட புற்றுநோய் என்று அழைத்தவர் ஆப்ஷன் பி அவுரங்கசீப். 10th கொஸ்டின், மூன்றாம் பானிபட் போர் யாருடைய காலத்தில் நடைபெற்றது? மூன்றாம் பானிபட் போர் யாருடைய காலத்தில் நடைபெற்றது? ஆப்ஷன் டி பாலாஜி பாஜிராவ். 11th கொஸ்டின், வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துபவையே ஆகும். வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துவதையே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரிகள். 12th கொஸ்டின், வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் என கூறும் வரி விதிப்பு விதி எது? வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் என கூறக்கூடிய வரி விதிப்பு விதி ஆப்ஷன் டி சிக்கன விதி. 13, மத்திய அரசு பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை எதன் மூலம் கட்டுப்படுத்துகிறது? மத்திய அரசு பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை எதன் மூலம் கட்டுப்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ இந்திய மைய வங்கி. 14, பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படும் வரி எது? பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படும் வரி ஆப்ஷன் சி சுங்கத்தீர்வை. நெக்ஸ்ட் 15, நுகர்வோர் பண்டங்கள் அல்லது பணிகளை வாங்கும் போது விதிக்கப்படும் வரி. நுகர்வோர் பண்டங்கள் அல்லது பணிகளை வாங்கும் போது விதிக்கப்படும் வரி ஆப்ஷன் சி ஜிஎஸ்டி. 16, கோல் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? கோல் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட், ஒடிஷா. 17, தார்தி அபா அதாவது மண்ணின் தகப்பன் என்று பழங்குடியின மக்களால் அழைக்கப்பட்டவர் யார்? தார்தி அபா மண்ணின் தகப்பன் என பழங்குடியினர் மக்களால் அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி பிர்சா முண்டா. 18, விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. விக்டோரியா மகாராணி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 1858. 19, சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1852. 20, 1917 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர். 1917 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட்.
21 தென்னாப்பிரிக்காவில் தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி எந்த ஒப்பந்தத்தின் மூலம் ரத்து செய்யப்பட்டது? தென்னாப்பிரிக்காவில் தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி எந்த ஒப்பந்தத்தின் மூலம் ரத்து செய்யப்பட்டது? ஆப்ஷன் சி ஸ்மட்ஸ் காந்தி. 22 காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? காந்தியடிகளோட அரசியல் குரு ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே. 23 அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு. அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி 1918. 24 ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து வீர திருமகன் என்ற அரச பட்டத்தை திரும்பிக் கொடுத்தவர் யார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து வீர திருமகன் என்ற அரச பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர். 25 சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1927. நெக்ஸ்ட் 26 சரளை மண்ணில் விளையும் பயிர்களில் சரியானது காஃபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு. இதில் சரியானது ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. இங்கு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. 27 புவியின் மேற்பகுதியில் இயற்கையாக அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர் தேங்கும் பகுதி. புவியின் மேற்பகுதியில் இயற்கையாக அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர் தேங்கும் பகுதி ஆப்ஷன் பி ஏரி. 28 கரும்பு மற்றும் சோள பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் பாசன வகை. கரும்பு மற்றும் சோள பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் பாசன வகை ஆப்ஷன் பி தெளிப்பு பாசனம். 29 ஹிராகுட் பல்நோக்கு திட்டம் என் நதியில் அமைந்துள்ளது? ஹிராகுட் பல்நோக்கு திட்டம் எந்த நதியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி மகாநதி. 30 நாகார்ஜுனா சாகர் பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலம். நாகார்ஜுனா சாகர் பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலம் ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம். 31 இந்தியாவின் வட மாநிலங்களில் ராபி பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள். 1 கோதுமை, 2 பருப்பு, 3 ஆளி விதைகள், 4 கடுகு, பார்லி. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. நெக்ஸ்ட் 32 இந்தியாவில் பயிரிடப்படும் தோட்டக்கலை பயிர்களில் பொருந்தாதது. இந்தியாவில் பயிரிடப்படும் தோட்டக்கலை பயிர்களில் பொருந்தாதது பழங்கள், மலர்கள், காய்கறிகள், புகையிலை. சரியான விடை ஆப்ஷன் டி புகையிலை. 33 இந்தியாவின் பூர்வீக பயிர். இந்தியாவின் பூர்வீக பயிர் ஆப்ஷன் டி நெல். 34 இந்தியாவின் மூன்றாவது முக்கிய உணவு பயிர். இந்தியாவின் மூன்றாவது முக்கிய உணவு பயிர் ஆப்ஷன் பி சோளம். 35 மஞ்சள் புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும்? மஞ்சள் புரட்சி என்பது எதன் உற்பத்தியை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ எண்ணெய் வித்துக்கள். 36 நீதித்துறையை அமைக்கும் பொறுப்புடையவர். நீதித்துறையை அமைக்கும் பொறுப்புடையவர் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். 37 மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு 53. 38 குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 39 குடியரசுத் தலைவர்களை அவர்கள் பதவி வகித்த ஆண்டுகளுடன் சரியாக பொருத்துக. சங்கர் தயாள் சர்மா 1992 முதல் 97 வரை. KR நாராயணன் 1997 முதல் 2002 வரை. APJ அப்துல் கலாம் 2002 முதல் 2007 வரை. பிரதீபா பாட்டீல் 2007 முதல் 2012 வரை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 சரி. 40
இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர். இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி திரௌபதி முர்மு. 41. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2. 42. மக்களவையின் பதவிக்காலம். மக்களவையின் பதவிக்காலம் ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். 43. மத்திய பட்ஜெட் யாருடைய அனுமதி பெற்ற பின் மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது? மத்திய பட்ஜெட் யாருடைய அனுமதி பெற்ற பின் மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். 44. நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு என கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு 72. 45. துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள். துணை குடியரசுத் தலைவர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள். டே ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் நம்ம இந்த வீடியோவில் 45 இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் பார்த்தோம். நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. 2025ஆம் ஆண்டு நடைபெற போற சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கானதுதான். எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் நிறைய இருக்கு, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கவலையை போக்கும் வகையில நம்முடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் 50 மாதிரி தேர்வு புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 50 மாதிரி தேர்வுல இருக்கிற வினாக்கள், தேர்வுல எதிர்பார்க்கிற வினாக்கள் நிறைய இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பக்காவா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வினாக்களை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் 80 வினாக்கள் ஜிகேவும் 60 வினாக்கள் உளவியலும் இருக்கு. மொத்தம் 140 வினாக்கள் வித் ஆன்சரோட 50 தேர்வுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்றிருக்கிற கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப்ல இருக்க விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, தமிழ் தகுதி தேர்வுக்கான 5000 பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான 27 டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இந்த எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் நீங்க பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டாலே போதும். இந்த புக்கை பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்ல இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்திருக்கிற sspublications.com வெப்சைட்ல நீங்க புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம்.